குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 20 மணி 2026 சிம்மம் கன்னி 2 ராசிக்கான தினப்பலன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியில கேது இருக்குதுன்னா ஆன்மீக தேடல் அதிகரிக்கும். உங்களுடைய ராசிநாதன் மேஷத்தில் உச்சமாக இருக்கதால் உங்களுடைய கௌரவம் மற்றும் அந்தஸ்து ஒரு விதம் உயரும். மதியம் 3 வரைக்கும் மிதுனத்தில் 11ஆம் வீட்டில் இருக்கு. 3 மணிக்கு மேலே 12ஆம் வீட்டு கடகத்து செல்வதால் சந்திரன் ஒரு விதமாக தனிமையை விரும்புவீர்கள் அல்லது தூக்கமின்மையினால ஒரு விதம் அவசியப்படலாம். 10ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றதுன்னா மாளவியா யோகம் கொடுக்கிறதா. இதனால உங்களுடைய தொழில் வேலையில் ஒரு விதம் அசுர வளர்ச்சியை குறிப்பதாக இருக்கும். கலைத்துறை, ஆடை, ஆபரணம் மற்றும் சொகுசு வாகன துறை சார்ந்தவர்களுக்கு இது வருமா பொற்காலம். தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் தேடி வருவதாக இருக்கும். பணப்புழக்கத்திற்கு பஞ்சம் இருக்க பழைய முதலீடு ஒரு லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். இருந்து சனி 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியும் தொடர்வதால் போதை மட்டும் வீணான விரயங்களை தவிர்த்துக் கொள்ளுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது சிறப்பு. 7ல் ராகு இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய உடல் நேரத்தில் கொஞ்சம் அக்கறை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். அது போதை மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 11ல் குரு இருப்பதால் மூத்த சகோதர வழியில் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இளைய சகோதரர்களான உறவு மேம்படும். உங்கள் தைரியம் அதிகரிக்கும். திருமணம் பற்றிய பேச்சுக்கள் கைகூடும். திருமணமும் கைகூடும். புத்திர பாக்கியம் தொடர்பான சுப செய்திகள் கிடைக்கும். அதனால வேகத்தை விட விவேகமா உங்களுக்கு வெற்றியை தருவதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெளிர் சிவப்பு. காலையில் தோன்றும் சூரிய நீரை சமர்ப்பித்து வணங்குவது சிறப்பு. பைரவ வழிபாடு செய்வது சிறப்பு. அதனால் தியானம் மற்றும் யோகா செய்து வாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் நண்பர்கள் இக்காணொலி பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்றதுனால் ஒரு விதமான தாழ்வு மனப்பான் மற்றும் காலையிலே ஒரு விதமான குழப்பம் இருக்கலாம். இருந்தும் புதனும் ராசியான நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா புதனும் குரு பரிவர்த்தனை ஆகிருக்கு. குரு சந்திரன் கஜகவஸ்தரி யோகம் கொண்டு இருக்கு. அதனால உங்களுக்கு தைரியம் ஒரு காப்பாற்றுவதாக இருக்கும். மதியத்துக்கு மேல் சந்திரன் 11ஆம் வீட்டுக்கு செல்வதால் மன அழுத்தம் குறைந்து உற்சாகம் பிறக்கும். உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அரசு தொடர்புடைய விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கவனியுங்கள். அது தண்டனை கொடுப்பதாக மாறும். வரி தொடர்பான விஷயங்களை எச்சரிக்கை தேவை. இருந்து வெளிநாட்டு தொடர்பு மூலம் ஆதாயம் கிடைக்கும். மறைமுகமான வழிகளில் இருந்த தடைகள் நீங்கும். தந்தை வழி சொத்துக்கள் அல்லது அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்கு பணம் வரும். அதனால பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் மகிழ்வீர்கள். 7ல் சனி செவ்வாய் இருப்பதால் திருமண வாழ்வில் சிறு சலசலப்புக்கு வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆன்மீக பயணங்கள் அல்லது குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். உறவினர்களிடையே உள்ள ஒரு மதிப்பு உங்களுக்கு உயரும். தனவரவு, குடும்ப மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் மற்றும் கடன் நிவர்த்திகள்லாம் ஒரு விதமா தீர்வதாக இருக்கும். அதாவது கடன் தீரும். உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் மகிழ்ச்சி மேலோங்கும். 8ல் சூரியன் இருக்கிறதுனால உங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் போதை மட்டும் அந்த காரத்தை குறைச்சு கொள்ளுங்க. சவாலான நேரங்களை விட உங்களுடைய புத்திசாலம் தான், உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு கை கொடுத்தா இருக்கும். சட்ட ரீதியான சிக்கல்கள் நுணுக்கமாக செயல்படுங்கள். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் சந்தன நிறம். பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்காணொலி உங்கள் நட்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.